இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். இயேசுவே, உம்மிடம் அன்பு செலுத்த யாருக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை. யார் வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை அன்பு செய்ய முடியும். உம்மை அன்பு செய்ய பாவிக்கும் உரிமையுண்டு, புனிதனுக்கும் உரிமையுண்டு. உம்மை அன்பு செய்வது என்பது பொதுவானது, தனிப்பட்ட சொத்தல்ல, அது பொது சொத்து. பாவியான பெண் கண்ணீரால், கூந்தலால், நறுமண தைலத்தால் தன் பாவத்திற்கான மன திருப்புதலை தெரிவித்த வேளையில் நீ சொன்ன ஆதரவான வார்த்தைகள், அவர் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டாள். என் பாவ வாழ்க்கை அறிந்திருந்த மக்கள் என்னை ஏசுவார்கள், திட்டுவார்கள், சபிப்பார்கள், துன்புறுத்தக்கூட முயல்வார்கள். தனக்காக தன் சார்பாக இருக்கப் போகிறவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் ஆண்டவர். யார் என்னை இகழ்ந்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் இவர் மட்டும் என் சார்பாய் இருப்பார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை ஆண்டவரே! அசைக்க முடியாத விசுவாசம். இவைகள் அவர் மீது வைத்திருந்த அன்பில், பாசத்தில் இருந்து வெளிப்பட்டன. அந்த அன்பை உணர்ந்து நீர் அனுபவித்தீர் ஆண்டவரே. அவள் ஒரு விபச்சாரி, பாவி, சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர் என்று நீர் இருந்து விடவில்லை. அவளின் அன்பு கூட முன்னிலையில் விலையேற பெற்றதாய் இருந்தது. தெய்வமே, நாங்களும் மீது வைத்திருக்கிற அன்பை ஒரு விசை எண்ணி பார்த்தருளும். உமது அன்புக்கு இணையான அன்பை எங்களால் காட்ட இயலாது. எங்கள் மனித நிலைக்கு ஏற்ப அன்பு செய்ய வரம் தாரும்.